இயர்ரிங்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயரிங்ஸ் சார். ஓகே தோடு ஓகே 2 டேஸ்க்கு ஒரு இயர்ரிங்ஸ் வந்து கண்டிப்பா நான் எடுத்துருவேன் சார். ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா பழசு எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. புதுசு ஏதாவது பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா அதை தான் என் கண்ணுக்கு தெரியும் சார். டக்குன்னு அது எடு அப்படியே 2 நாளைக்கு ஒரு தடவை தோடு எடுப்பீங்களாமா? ஆமா சார். 2 நாளைக்கு ஒரு தோடு. நீங்க எத்தனை தோடு தான் வச்சிருக்கீங்க? அது நிறைய இருக்கு சார். ஓகே வேற என்னலாம் வாங்குறீங்க? இஎம்ஐல பொருள் வாங்குறது எனக்கு பிடிக்கும் சார். இஎம்ஐலயா? டிவி, ஃப்ரிட்ஜு, ஹோம் தேட்டர் இதெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தான். ஸோ அதில் வந்து என்னோட இஎம்ஐ கடனே பார்த்தீங்கன்னா 22க்கு மேலே போகுது. நான் சொல்லிட்டேன் என்னுடைய வருமானத்திற்கு மீறி செலவுலாம் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு அடுத்தவங்களை பார்த்து கடன் வாங்குறது, குழுவில் லோன் வாங்குறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இழுத்துட்டாங்க என்ன. ஆனால் இருந்தாலுமே நம்ம வீட்டு வாசலை யாரும் நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எனக்கு 20,000 சேலரி, மேலே 22 ப்ளஸ் மொபைல் டிவி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 26, 27 வந்துடும். எனக்கு 20,000 சேலரி வருதுனாக்கா திரும்பி அடுத்த 5 தேதி 6 தேதியில் அடுத்த மாதம் சேலரியில் அட்வான்ஸ் போட்டுருவேன். அப்புறம் அடுத்த ஒரு 15ஆம் தேதி இன்சென்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 கொடுப்பாங்க. அப்புறம் கன்வெயின்